இன்னைக்கு கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதை எஸ்டர்டேவே பிளான் பண்ணது. இதுதான் இந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். ஒரு 6 o'clock எல்லாருமே ரெடியாக இருங்கன்னு சொன்னது. 6 o'clock ரெடியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், நம்ம இங்கேருந்து கிளம்பி கன்னியாகுமரி போகிறதுக்கு கரெக்ட் டைமிங்காக இருக்கும் அப்படின்னு. மணி 6:05 ஆச்சு. 6 o'clock நான் வந்து கால் பண்ணேன், ஒருத்தன் அட்டன் பண்ணலை. இப்போ கண்டிப்பாக 6:30 தான் வரப்போகிறானுங்க. நானே நிம்மதியாக தூங்கிட்டு 6:30 எந்திரிச்சு ரெடியாக இருந்திருப்பேன். நீங்கள் வேணால் பாருங்கள், 6:30 தான் வர போகிறானுங்க எல்லாரும். திட்டினாலும் கண்டுக்கிற மாட்டேங்கிறானுங்க. நோ சூடு நோ சொர்ணை. நான் சொன்ன மாதிரி 6:30 தான் கண்டிப்பாக கிளம்ப போகிறோம். ஏன்னா எப்படியும் ஒன்று லேட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இவ்வளோ நாள் நான் வந்து பெருசாக கிளம்பாம லேட்டாக வர்றது. மாஸ்டர் பிளான். 6 மணிக்கு நான் குரூப் கால் பண்ணி யாரும் அட்டன் பண்ணல. அப்பவே எனக்கு ஒரு டவுட் ஆச்சு. இப்போ இவன் எங்களை வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சிருக்கான், இத்தனை பேரும் காலோட. நான் ஷூ போடலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஷூ ஒரு கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆகலை. அதனால சரி வேணாம், ஷூ வேணாம். இவங்கிட்ட ஒரு ஒயிட் செப்பல் உண்டு, அந்த ஒயிட் செப்பல் எடுத்து போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், லுக்கு நல்லா இருக்கும். அதை வாங்கலான்னு வந்தேன். அதை வாங்கிட்டு இவனை கூப்பிட்டு போகலான்னு. மணி 6:25 ஆயிடுச்சு. இனி அவன் வந்து போகிற கண்டிப்பாக 6:30 ஆகிடும். 5 நிமிஷமா. இப்போ ஒரு 5 நிமிஷம்னு சொல்லிட்டு போனேன். காமன் டேட்டு பார்த்துட்டு எப்படியும் 10-15 நிமிஷம் ஆக்கிடும். இவனை எல்லாம் நம்பி ஒரு பிளான் பண்ண முடியல. Few minutes later. கிளம்பி வந்திருக்கான் கரெக்டா 6:30. மாப்பிள்ள, புது மாப்பிள்ள மாதிரி கிளம்பி வந்திருக்கான். நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி எங்கேயாச்சும் போறதா இருந்தாலும் நல்லா கிளம்புவான், நம்ம சீக்கிரமா வந்துடணும். அவன் தான் லேட்டா கிளம்பி லேட்டா வரான். அவனுக்கு புது மாப்பிள்ள கண்ணாடி எல்லாம் போட்டாச்சு. ஐயோ, நான் கண்ணாடியை மறந்துட்டேன். ஒரு வழியா கன்னியாகுமரி போலான்னு இன்னைக்கு ஒரு பிளான் போட்டாச்சு. எல்லாம் கிளம்பி வந்திருக்கோம். கன்னியாகுமரி போற வழியில எப்படியாச்சும் டீ குடிச்சுன்னு தான் போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் டீ கடையில் பட்டானுங்க. காஃபி வேணுமா? கொஞ்ச நேரம் பைக்ல வந்தோம். நேரம் பாத்தீங்கன்னா இங்க நேரம் பார்த்தனா கொஞ்சம் அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் இருக்காது. அதனால இங்கே நாங்க இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும். இங்க இருந்து ரொம்ப தூரம் நடக்கணும். அது மாதிரி ஆல்ரெடி சன் ரைஸ் ஆயிடுச்சு. நாங்க கொஞ்சம் லேட் ஆகட்டும்னா மறுபடியும் அந்த டீ குடிச்ச போனனால மறுபடியும் லேட்டா போச்சு. ஸோ இங்கிருந்து எனக்கு ரொம்ப தூரம் நடக்கணும், அந்த சன்ரைஸ் பிளேஸுக்கு ரொம்ப நடக்கணும். பட் எங்களோட ஐடியா என்னன்னா, அங்கே கண்ணாடி பாலத்துக்கு போகதான் ஃபர்ஸ்ட் ஐடியாவே. ஸோ அங்கே போயிட்டு அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அது எப்படி இருக்கு, கண்ணாடி பாலம் எப்படி இருக்கு, திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன். முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ண ட்ரை பண்றோம். போற வழியில ஒரு நல்ல லொகேஷனா இல்ல, பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதை வச்சு நின்னுட்டு போட்டோ எடுக்கிறானுங்க, வீடியோ எடுக்கிறானுங்க, என்னத்தெல்லாமா பண்றானுங்க. ஆனா போகக்கூடிய இடத்துக்கு மட்டும் போக மாட்டேங்கிறானுங்க, அங்கே நிக்கிறானுங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர கன்னியாகுமரி காட்டு மாற்றா நடராஜா சரீஸ் தான் எனக்கு ஃபுல்லா. சன்னு அதுக்குள்ளடி வந்துச்சு. நாங்க வந்து கிட்டத்தட்ட இது எவ்வளவு கிலோமீட்டர் தள்ளி நம்ம பைக் நிப்பாட்டி இருக்கோம்? 2 கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்க பைக்கை விட்டுருக்கோம். ஏன்னா இந்த பக்கம் வந்து இருந்தனால எங்களால இந்த பக்கம் தாண்டி வர முடியாது. அதனால நாங்க இங்கவே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். அங்க போய் ரீச் ஆகும்னு தெரியல. இப்ப மணி வந்து கரெக்டா 7:05. போய் ரீச் ஆகுதுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 7:20 7:30 ஆச்சு ஆயிரும். அதுக்குள்ளாடி நல்லா கிரௌட் ஆயிடும். யாருப்பா அது கிரௌடு? லீவு டைம்ல இப்போ இந்த பொங்கல் ஹாலிடேனால ரொம்ப பேர் வந்து இங்க விசிட் பண்றாங்க. நடக்க முடியலையா, வயசான ஆளு, வயசாயிடுச்சு. என்ன கேட்டா இன்னைக்குதான் வந்து ரொம்பவே வந்து கிரௌடு கம்மியா இருக்கு. போக போக தெரியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஹாலிடே டைம்ஸ், இந்த பொங்கல் டைம்ஸ் எல்லாம் 2 நாள்லாம் செம்ம கிரௌடா இருந்திருக்கும். நான் வந்தது கிடையாது, பட் செம்ம கிரௌடுன்னு பசங்க சொன்னானுங்க. இன்னைக்கு வந்து நார்மல் டேஸை விட எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியா தான். கன்னியாகுமரி அந்த திருவள்ளுவர் சிலை போட்டிங் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா 7:30 ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம எப்படியும் ஒரு 7 o'clock அப்படியெல்லாம் போயிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் காம்பினேஷன் எப்படி போடுறது, அது எப்படி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு சுத்தமாவே தெரியாது. இவனுங்கிட்ட கேட்டேன்னா இவனுங்க என்னன்னா கலாய்க்கிறானுங்க. ஆனா இப்படி போட்டா நல்லா இருக்கும், அப்படி போட்டா நல்லா இருக்கும். பொதுவாவே இந்த பக்கம் எல்லாம் நடந்து வரும்போது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கேமரால மென்ஷன் பண்ண முடியாது. தெரியாம மோதிட்டாங்க போங்க.
யாராச்சும் விசிட் பண்ண வர்றவங்க கிட்ட வந்து கொஞ்சம் காசு கேட்பாங்க. இந்த பக்கம் வந்து காசு காசு கொடு காசு. ட்ரெயின் எல்லாம் கேட்குற மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தான். சவுண்டு கேட்டாலே எல்லாரும் அப்படியே நடுங்கிடும். நான்லாம் நாங்களே ஒரு உள்ளூர் வாசி தான், கன்னியாகுமரி பக்கம் தான் எங்கள் ஊர். ஆனால் எங்களுக்கு இங்கே எப்படி போட்டிங் போகணும், எப்படி அந்த டிக்கெட் எல்லாம் எடுக்கணும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அது மாதிரி டிக்கெட் கவுண்டர் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி பக்கத்துல இருந்தாலும் நாங்க அதிகமா வந்து சன்ரைஸ் அப்படி பார்த்ததே கிடையாது. லாஸ்ட் டைம் நியூ இயரோட நாங்க வந்தோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நான் 4 நாள் கழிச்சு போனேன். அன்னைக்கு ஏமாத்திட்டு சரி ஓகே, 4 நாள் கழிச்சு போன ஏமாத்தன்னு பார்த்தா அன்னை ஏமாத்திட்டு. கிரௌட் அதிகமாயிருச்சு. நாங்க வந்து 1 கிலோமீட்டர் தள்ளி நடந்து வந்ததுனால எங்களுக்கு கிரௌடு இருக்குது பெருசா தெரியல. பக்கத்துல போக போக அதிகமாட்டு கிரௌட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே. வாஷ்ரூம் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ. ஏன்னா வந்து அதிகமா இது கிடையாது, ஸ்பேசஸ் கிடையாது. இது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப கியூவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இங்க வாஷ்ரூம் லேடிஸ்க்கு ரொம்ப இஷ்யூ ஆகும். ஸோ இங்க அந்த வாஷ்ரூம் ஸ்பெஷாலிட்டியை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். கரெக்டியா? இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதே இல்ல. இந்த விஷயத்தை பத்தி உடனே அதிகாரிகிட்ட சொல்லி ஆகணும். காமராஜ் மணி மண்டபம் இங்க இன்னொரு நாள் வந்து நாங்க வந்து அந்த கிளி ஜோசியம் பார்க்கலாம், இல்லன்னா ஜோசியம் பார்க்கலாம்னு ஒரு பிளான் இருக்கு. நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன். யாருக்கு எப்படி எப்படி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை தான். 2 பொண்டாட்டி சொன்னாங்க. ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி, லவ் அமையல. 2 பொண்டாட்டின்னு சொன்னாவா? லவ் அமையல, லைஃப்பும் அமையல இவனுக்கு. நோ மேரேஜ். இவனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். பக்கத்து ஊர் தான் எங்களுக்கு. ஆனா இது எங்க எப்படி திருவள்ளுவர் சிலை போகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எங்களுக்கு தெரியாது. இத்தனைக்கும் நியூ இயர் டைம் எல்லாம் இவங்க எல்லாம் வள்ளத்துல எல்லாம் போயிட்டு சுத்தி பார்த்தாங்க, அந்த திருவள்ளுவர் சிலை எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாங்க. பட் இங்க வந்து எப்படி டிக்கெட் எடுத்து போகணும்னு தெரியல. யார்கிட்டயாச்சும் நாங்க கேட்டுதான் போகணும். ஆப்போசிட் வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு முன்னாடி இப்பதான் ஒரு கடைக்காரங்கள்ட்ட நாங்க கேட்டோம். நேரம் போயிட்டு ரைட் எடுக்க சொன்னாரு. ஆனா கன்னியாகுமரியில இப்படி ஒரு எம்டி பாயிண்ட் இருக்குன்னு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமா எதுவுமே இல்ல, பில்டிங் எதுவுமே இல்ல. இந்த மாதிரி கிரவுண்ட் வந்து ஃப்ரீயா கடந்தாலே எப்படியும் ஏதாச்சும் லாட்ஜ் ஏதாச்சும் கட்டி போட்டுருவாங்க கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும். அது ஏன்னா நான் சின்ன வயசுல நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபீவரா வந்தப்போ வந்து இங்கதான் வந்தேன். கன்னியாகுமரியில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணேன். அப்போ பார்க்கும்போது வந்து இங்க இது பிளாட்டுமே கிடையாது, எந்த லாட்ஜுமே கிடையாது. எங்களுக்கு அதை பத்தி ஒரு நாலேஜ் தெரியாது. இங்க வந்து லாட்ஜ் கட்டி ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த நாலேஜ் சுத்தமா கிடையாது. ஐடியா மட்டும் சொல்லியிருந்தா புடிங்கிருப்ப. இதுதான் அந்த டூரிஸ்ட் ஆபீஸ். நவுருங்கடா, லவ்வர்ஸ் கிச்சடி ரமணின்னு பேசிக்கிட்டு வந்துட்டோம். இங்க இருந்து ரைட்டு போனாதான் டிக்கெட் கிடைக்கும்னு சொன்னாங்க. எங்க அப்பா சொன்னாருங்க. போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இங்கதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த இங்க இருந்து பார்த்தாலும் சன்செட் தெரியும். பட் இங்கதான் டிக்கெட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க கிரௌட் அதிகமாவே இருக்கு. பக்கத்துல போனா தான் தெரியும் எவ்வளவு கிரௌடு இருக்குன்னு. ஏன்னா இப்ப நம்ம உள்ளூர்னால பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடலாம், எப்போ வேணாலும் எழுப்பி வரலாம். ஆனா வெளியூர்ல இருந்து வரவங்க வந்து ஒரு டே முன்னாடி வந்து பிஃபோர் அவங்க வந்து இங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துருவாங்க. ஆக்சுவலி இது ஒரு நார்மல் டே தான், அதுக்கு இவ்வளவு கூட்டம். நார்மல் டேனா பொங்கல் ஹாலிடே தான். இல்ல புரியல. லொகேஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து அந்த கண்ணாடி பாலத்துக்கு போறதுக்கு டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம். ஆக்சுவலா இன்னும் வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து ஓபன் பண்ணல, அதனால கீழே எப்படி வியூ இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். போய் பாப்போம். இதான் போட்டிங் பிளேஸ்.
இல்லை அது இருக்கான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய டவுட்டு தான். ஏன்னா இன்னைக்கு வந்து நல்லா காற்று நிற்கி கடலும் நல்லா இருக்கனால போட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஏன்னா உண்மையிலேயே காற்று நல்லா இருக்குது, கடலுமே கொஞ்சம் நல்லா வேகமாக தான் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ மேபி ஸ்டாப் பண்ணால் ப்ராப்ளம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி தான் நாங்கள் கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு வர்ற எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. அது வேற ஒன்று, காலையில் இதுக்காக கஷ்டப்பட்டு காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன்னா எங்களை வச்சு செய்யுது கன்னியாகுமரி. ஏப்ரல் ஃபூல். இதுக்கு முன்னாடி சன்ரைஸ் வந்து பார்க்க வந்தா அதுவும் போச்சு. கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃப்ளாப் ஆகிறது இதோட 3வது வாட்டி. இங்கே ஹோட்டல் வச்சிருக்கவங்க எல்லாம் கண்டிப்பாக பணக்காரங்களா தான் இருக்கணும். நீ பார்த்த ஆமாம், ஒரு இட்லி கடை போட்டால் கூட இங்கே நல்லா போகும். எல்லாரும் வந்து எப்போவுமே 24 hours கஸ்டமர் சர்வீஸ். பைக்ல டீ போட்டு வித்தாலே நல்லா இந்த பிஸ்னஸ் காரியங்கள்லாம் சொல்ல மட்டும் தான் செய்வோம், பண்ண மாட்டாங்க. வந்து போட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நல்ல வேலை டீயாச்சு குடிச்சோமா, முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக வந்து என்ன போட்டிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. உண்மையிலே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு சார். வருத்தத்தில் சார்லாம் அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வர மாட்டான். அவ்வளோ கஷ்டப்பட்டு காஸ்டியூமெல்லாம் சேஞ்ச் பண்ணி வந்தியும் இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியலங்கிறது அவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். எனக்கு மட்டும் இல்லை, இவனுக்கும் தான். மீனெல்லாம் ஏலத்துக்கு போடுறாங்க. இப்போ என்னன்னா, இது வந்து மீன் ஏலம் போடுறது. இங்கே வந்துட்டு கடல்லேருந்து பிடிச்சிட்டு வர மீனை வந்து ஏலம் போடுவார். ஏலம் போட்டுட்டா உடனே வந்து காசு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு சங்கம் வந்து. ஸோ இவங்க ஏலம் போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நோட்டில் வந்து இது பண்ணிப்பாங்க. அந்த நோட்டை வந்து அப்படியே வந்து சங்கத்தில் கொடுத்துருவாங்க. ஈவினிங் தான் அவங்க காசு கொடுப்பாங்க, இல்லாட்டினா ஒரு டே அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க. அப்படி தான் வந்து இந்த சங்கமும் நடக்கும், இந்த ஏலமும் அப்படி தான் நடக்கும். கன்னியாகுமரி மட்டும் இல்லை, இங்கே மேக்ஸிமம் நிறைய பீச் ஏரியாலாம் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சங்கம் இருக்கும். அந்த ஒவ்வொரு சங்கத்தில் தான் மீன் ஏலம் எடுக்கிறவங்க ஒரு நாள் கழிச்சு இல்லாட்டினா அன்னைக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு கோயில், பீச் ஓரமாகவே இருக்குது இந்த கோயில். அலையை பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு ரொம்பவே அலை இருக்கு. கண்டிப்பாக எனக்கு வந்து போட்டிங் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ரொம்பவே காற்றும் அதிகமாக இருக்கு, அதே மாதிரி அலையும் ரொம்பவே அடிச்சுது. அதனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் கேன்சல் பண்ணிடுறாங்க. நான் இருக்க இதுல போறதுக்கு இதுக்கு இவ்வளோ ரூல்ஸ் என்னடா நடக்கும்? இதோட அந்த பக்கம் போனாதான் சன்ரைஸோட பாயிண்ட். அப்படியே அங்கிருந்து பார்த்தா பர்ஃபெக்டா வந்து சன்ரைஸ் ஆகுறது தெரியும். அப்படியே பார்த்தனா இந்த பக்கம் ஒரு லொகேஷன் இருக்கு. இது ஒரு தூண்டில் பாலம். இந்த தூண்டில் பாலத்துல நின்று பார்த்தாலுமே சன்ரைஸ் ஆகுறது ரொம்ப நல்லாவே தெரியும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போச்சு. ரியாஸ் எங்க போற? ரியாஸ் கன்னியாகுமரியில் வந்தாலும் உனக்கு கொடுத்த ஒரே வேலை தண்ணியை எப்படியாச்சும் கொண்டு வரணும். அந்த தண்ணியை கூட இருந்த இடத்துல அப்படியே வச்சுன்னு வந்துட்டான். தண்ணி வாங்கினதே உனக்காக தான்டா, நீயே இப்படி மிஸ் பண்ணிட்டு வந்தா எப்படி? அசார் மண்டை கழுவுனா நினைச்சேன், அடிக்கடி கழுவோம். நீ பேசி தாண்டா எங்க மண்டை கழுவுது. இப்போ சின்ன வயசுல வாங்கினது, சின்ன வயசுல வாங்கின வண்டி இதெல்லாம் இப்ப எல்லாம் அதிகமா யாரும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம். கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா சரியான புயல் பார்த்துங்க, நல்லா காத்தடிச்சுது, ஆளை பறச்சுது. அந்த காத்து அப்படியே பறந்து போய் கடல்ல கறந்து அடிச்ச காத்துக்கு ரியஸ் எங்க போயிட்டான்னு தெரியல. உண்மையாவே இதுவரைக்கும் நான் வந்து கன்னியாகுமரி வந்ததுல இந்த மாதிரி காத்து அடிச்சதே கிடையாது. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி காத்தும் மண்ணும், சரியான காத்து சரியான மண்ணு. ரொம்பவே காத்து அதிகமா இருக்கு, கடலும் ரொம்ப அதிகமா வருது. இந்த மாதிரி டைம்ல வந்து பாறையில எல்லாம் நிக்கவே கூடாது. ஆனா இவங்க நின்று போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காது. கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், ரொம்பவே கஷ்டப்படும். கேட்டுக்கங்க. அழகா கண்ணாடி எல்லாம் போட்டனால கண்ணில் மண்ணு போல.
இங்க கண்ணுல மண்ணு போட்டு மூஞ்சில எல்லாம் மண்ணு போட்டு ஒரு மாதிரி மண்ணு போட்டு ஷூல மண்ணு போச்சான், மூஞ்சில மண்ணு போயிருக்கு, வாயில மண்ணு போயிருக்கு, அது கவலை இல்லையா, ஷூல மண்ணு போச்சான். மக்களே போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்தேன், ஒரு போட்டோ செட் ஆகல. போட்டோ எடுக்க சொன்னவனுக்கு எந்த போட்டோவுமே செட் ஆகல. எப்படி எடுத்தாலும் நமக்கு போட்டோ செட்டே ஆகல. அவனை ஒரு போட்டோ எடுத்தாலும் அவனுக்கு ஒரு போட்டோ பக்காவா செட் ஆயிருக்கு. நம்ம 10 போட்டோ எடுத்தாலும் ஒரு போட்டோ செட் ஆகல. இங்கெல்லாம் கொஞ்சம் சீப் ரேட்டாக தான் கிடச்சி, ரொம்ப அதிகமாக எல்லா ரேட்டு கிடச்சாது. மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து மொத்தமாட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கன்னியாகுமரியில் வந்துட்டு அது கம்மி ரேட்டில் கொஞ்சம் விற்றுருவாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா. கண்ணாடி நல்லா இருக்கு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? என்னது இது? நல்லா இருக்கு. ரெட்டுங்க. ரெட்டு தான் சூப்பரா இருக்கும். கடையில் ஒரு திங்ஸை வாங்கலான்னு போனோம், கடைசியில் அன்சக்சஸ்ஃபுல்லாக கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்தனால காண்டாயிட்டாரு. காண்டாயிட்டு எடுக்கிறதா இருந்த எடுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு. கிளம்பு வந்துட்டார். அதனால் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அந்த கடையில் வந்து இந்த பேண்டு ஒன்று நல்லா இருந்துச்சு. அதை தான் அசார் எடுக்கலான் இருந்தான். அதுக்குள்ளாடி அவர் எடுக்கிறதா இருந்த எடுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொன்னதுனால கடுப்பில் கிளம்பி வந்துட்டோம். காந்தி மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் தான். இந்த டவர் வந்து சன்ரைஸுக்கும் சன்செட்டுக்கும் அந்த டவரில் நின்று போய் பார்த்தா வந்து கிளியராக வியூ தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இந்த குதிரையை கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துருக்கேன் கன்னியாகுமரியில். வேறு எந்த பாயிண்ட்லேயுமே வந்து இந்த குதிரை சவாரிங்கிறது இல்லை. இதுதான், இங்கே தான் வந்து எங்களோட மெயின் பாயிண்டே வந்து கண்ணாடி பாலத்தை எப்படியாச்சுன்னு போயிட்டு காமிச்சு உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சோம். பட் இன்றைக்கி அங்கே போக முடியாதனால மொத்தமாகவே கொலாப்ஸ். வேறு பிளானே எங்களுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படியே கிளம்பி இங்கே நிறைய பேர் வர்றதுனால ரொம்பவே ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. இந்த மாதிரி ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி காஃபி ஷாப்பெல்லாம் லைம் டீன்னு சொல்லாது. அதுவே 70-80 ருபீஸோ தான் வந்துச்சு. 78 ரூபா. அங்கே போனால் 10 ரூபாய்க்கு நமக்கு டீ கிடச்சும், லெமன் டீயும் கிடச்சும் 10 ரூபாய்க்கு. எக்ஸ்ட்ரா வடையெல்லாம் வாங்கிக்கலாம்டா 70 ரூபாய்க்கு. சரி, நாங்கள் கிளம்புறோம், வீட்டுக்கே போகிறோம். கை போயா.